உங்க தொந்தரவு தாங்க முடியாமத்தேன் கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னேன். தாத்தாவுக்கு நீ தான் பாயாசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு சென்னை பாயாசம் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ. இது ஆக்சுவலாக எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் வந்தீங்கன்னா கிளம்பாக்கம் போகிற பஸ், நியூ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம். இல்லை கிளம்பாக்கம், நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கிளம்பாக்கம் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பிங்கில் நின்று தான் போகும். ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பீச் டு செங்கல்பேட் ட்ரெயினில் வந்தீங்கன்னா வண்டலூர் ஸ்டாப்பில் இறங்கணும். வண்டலூர் ஸ்டாப்பிங்கில் இறங்கினீங்கன்னா அங்கே ஆட்டோவில் 50 or 100 கேட்பாங்க. அது வந்து ஒகேஷன் டைமை பொறுத்து, கூட்டத்தை பொறுத்து அவங்க எவ்வளோ ஃபேர் கேட்குறாங்களோ எடுத்துன்னு வந்து வாசலில் விட்டுருவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களை இந்த சம்மர் ஒகேஷனுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலன்னா நம்ம இங்கே போய் பார்ப்போம். உள்ளே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன எவ்வளோ ஃபேருன்னு நம்ம கிளியராக உள்ளே போய் பார்த்துருவோமா? கமான். ஹாய் மக்களே, இந்த ஜூக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே எல்லா இடத்துக்குமே நமக்கு தேவை பார்க்கிங். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1500 கார் இருக்கலாம். ரொம்ப பெரிய பார்க்கிங். பைக் வந்து இந்த சைடில் போகணும். பைக்குக்கு வந்து 40, இங்கே பேடிஎம்மில் அவங்களே சார்ஜ் பண்ணிடுறாங்க. காருக்கு வந்து 150. ட்ரூ பார்க்கிங் டைம் 9 AM to 5 PM. அவுட் டைம் பார்க்கிங் டிக்கெட் டீட்டெயில்ஸ் டியூஸ்டே ஹாலிடே. நம்ம உள்ளே போவோமா? வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாரு. நான் புக்கிங் முடிஞ்சது. அடுத்தது என்ட்ரி டிக்கெட். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டும் பண்ணியிருக்காங்க. QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுவே கைட் பண்ணும். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா பக்கத்தில் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. என்னென்னு கிளியராக அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லை, என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட், காசு கொடுத்து எடுக்கிற என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அங்கேயும் நீங்கள் என்ட்ரி நீங்கள் நார்மலாக காசு கொடுத்து பே பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போய் மீதி பார்ப்போமா? வாங்க. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எதுவுமே அலோடு கிடையாதுங்க. மெட்டல் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. உள்ளேயும் தண்ணி குடிக்கிற ஃபெசிலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் அதை ரிவீல் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, பிளாஸ்டிக் அலோடு கிடையாது. உள்ளே போவோம். செக்கிங்கை முடிச்சுட்டு உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி குகைலாம் செட்டிங் பண்ணி எவ்வளோ பெரிய நீர் வீழ்ச்சியை ஊற்ற விட்டுருக்காங்க பாருங்கள். கமெண்ட்டில் போய் உள்ளே யாரையும் குளிக்கலாமான்லாம் கேட்காதீங்க. குளிக்கலாம் விட மாட்டாங்க. குகைக்குள்ளே போய் எல்லா மிருகத்தையும் பார்க்கலாம். நாமம் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னிடா. நான் தலையா எங்கடா அம்மா பார்த்து வாங்க. குகை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. உள்ள ஓடிடலாம். உள்ள வந்தோடனே பாத்தீங்களா புலி நமக்கு வழி காட்டுறாரு பாருங்க. வந்தோடனே மானு. கேமராமேன் அந்த மேப் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்க. உள்ள என்னென்ன இருக்கு, எந்தெந்த ஸ்பாட்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாமே இங்கே மேப் பண்ணி கிளியராக காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து நீங்க எங்கெங்க போய் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். உள்ள வந்த உடனே லயன் சஃபாரிங்க. டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு. அடல்ட்ஸ்க்கு 150, சில்ட்ரன்ஸ்க்கு 50. பஸ்ஸு பார்த்தீங்களா நல்லா கிரில் பண்ணி நல்லா சேஃப்டியாக, ஏசி பஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏசி தான். நல்லா சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு காமெடியை பார்த்தீங்களா, அப்போ உள்ளே வந்த உடனே நம்மளை கூண்டு உள்ளே போட்டு மிருகத்தை வெளியே பார்க்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம லயன் சஃபாரி கவுண்டர்லேயே இந்த பேட்டரி காருக்கும் டிக்கெட் எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 150, சில்ட்ரன்ஸ்க்கு 50. வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு எப்படா வண்டலூர் ஜூ போனோம், அங்கே போனால் ஃபுல்லாக நடக்கணுமேன்ற யோசனையே வேணாம். பெரியவங்களுக்காக, நடக்க முடியாதவங்களுக்காக தான் இந்த பேட்டரி கார். அதுவும் இதில் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் ஒரு அனிமல் கிட்ட போகும்போதும் ஒரு அனிமலையும் நிறுத்தி நிதானமாக காமிச்சு கூப்பிட்டு வராங்க. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. ஏன்னா இது காமன் வெஹிக்கிள், எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே சீக்கிரம் வரணும். ஸோ இதுக்கான வெயிட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் தனியாக ஷெட்டு போட்டு அங்கே ஃபேன் போட்டு நல்லா சேஃபாக சூப்பராக நேச்சுரலான ஏரில் ஷெட் போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம மீதி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. பெண்ணுக்கு உமனுக்கு தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. எதை ஒன்றும் அடக்கலாம், ஆனால் இதை அடக்க முடியாது.
அதனால் எவ்ரி 200 மீட்டர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதனால் கவலைப்படவே வேண்டாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் சுவாரஸ்யமான விஷயம் நிறைய இருக்குது. வாங்க பார்க்கலாம். எவ்ரி 200 மீட்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்லா கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்த புளியோதரையை உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நீங்கள் தாராளமாக அடுத்த மருக்கத்தை பார்க்க போகலாமா? நம்ம என்ட்ரன்ஸில் லயன் சஃபாரியில் பஸ்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறமா பேட்டரி வெஹிக்கிள் பார்த்தோம். இப்போ சைக்கிளுங்க. ஹனிமூன் கப்பல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சைக்கிளில் சுற்றலாம். இதில் ஈவி சைக்கிள் வேறு இருக்குங்க. ஈவின்னொடனே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், நடுவு காட்டில் போய் எங்கன்னா நின்று போச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு. ஈவி சைக்கிள் எடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு டோக்கன் தராங்க. அந்த டோக்கனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பேட்டரியை அங்கேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ரேட் கார்டு பார்த்தீங்கன்னா ஈவிக்கு 106 பெர் ஹவர். இந்த மாதிரி நார்மல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 35 ரூபா பெர் ஹவருங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலையை பார்க்க முடியல. நம்ம பரிணாம வளர்ச்சியை மறக்க கூடாதுன்னு முதல்லயே நம்ம முன்னோர்கள் தாங்க வச்சிருக்காங்க. நீங்க அழகா உங்க ஒய்ஃபை கூட்டு வந்து நல்லா வைப் பண்ணுங்க. யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர். அதே மாதிரி எல்லா அனிமல்ஸையும் நாங்கள் கேமராவில் காட்டுவோம், நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. அப்புறம் நீங்கள் வந்து என்னத்தை பார்ப்பீங்க? சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போயிட்டு வந்துருக்கோம். இது ஆக்ஷன் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன வயசில் வந்த மாதிரி இல்லைங்க ஷூ. ஐயோ அங்கே போனால் வெயில் அடிக்குமே, வெயிலில் காயணுமே அப்படின்னு. பார்த்தீங்களா என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் அங்கங்கே வச்சுருக்கேன். நீங்கள் துபாயில் செயற்கை மழை பார்த்துருக்கீங்க, சென்னையில் வண்டலூரில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் பசங்களையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பத்துட்டு வைக்கிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் சித்தப்பா தான். அங்க எங்க பெரியப்பா உட்காந்துருந்தாரு, இப்ப படுத்துட்டாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டு போயிடுறது. நம்ம ஸ்டார்டிங்கில் லைன் சஃபாரி பார்த்தோம், அதுக்கப்புறம் பேட்டரி கார் பார்த்தோம், அப்புறம் சைக்கிள் பார்த்தோம், நடுவில் நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். இந்த காட்டுக்கு நடுவில் நம்ம ஐஸ்கிரீமு பால் கூட குடிக்கலாங்க.
எல்லாருக்கும் காமனாக ஒரு யோசனை இருக்குங்க, நமக்காக வனவிலங்குகளை இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அடைச்சி வைக்கலாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா எக்ஸிட்டையும் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விசாலமான இடம், அதுவும் உள்ள யானை மட்டும் இல்லை, நிறைய மான்களும் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ இவங்களுக்கு தேவையான சகல வசதியும் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் மான் இருக்குது, விசாலமான இடம் இருக்குது, நேரத்துக்கு சாப்பாடு, குளிப்பாட்டுறது எல்லாமே அது டைமுக்கு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்த சுவாரஸ்யத்தை பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் செத்து கிடக்கு இல்லைங்க, உள்ள நிறைய உயிரோடு இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் முன்னோர்களில் ஆரம்பித்து விலங்குகளுக்கு போயிட்டு பறவைங்கக்கிட்ட போயிட்டு இப்போ கடைசியாக மீனுக்கு வந்துருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸூவை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டோங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடியலங்க, இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. என்னன்னா ஸூ நீங்கள் இன்னும் சிங்கம் புலிலாம் எதுவுமே காட்டவே இல்லையேன்னு தானே யோசிக்கிறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் வீடியோலேயே காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இங்கே என்ன என்ஜாய் பண்ணுவீங்க? நேரில் வாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ இதோட முடியல, இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது, வாங்க பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேனே, அந்த சர்ப்ரைஸுக்கு வந்தாச்சு. உள்ள ஒரு சிறுவர் பூங்காவே இருக்குங்க. ஈவினிங் வரைக்கும் நம்ம குழந்தைங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டு அழகாக நம்ம வெளியே கூப்பிட்டு போகலாம். வாங்க அதை பார்ப்போம், அதோட நம்ம வீடியோ முடிச்சோம். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி லாஸ்ட் சர்ப்ரைஸ் சொன்னோம்ல, அந்த சர்ப்ரைஸ் இது தான். பாருங்கள், பின்னாடி பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அழகாக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்ச மூஞ்சோட கூட்டிகிட்டு போகலாம். இதுக்கு தனி கட்டணம்லாம் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் என்ட்ரி டிக்கெட் எடுத்தோம்ல, அதுலேயே இதுவும் இன்க்ளூடட். சிறுவர் பூங்கா, செம பூங்கா. அவ்வளோதாங்க, வண்டலூர் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேசஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.